சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டது உறுதி. கோவையில் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் பேட்டி. கோவை நீதிமன்ற வளாகத்தில் சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சார், எல்லாத்துக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம கடந்த திங்கட்கிழமை 6ஆம் தேதி கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நாளில் சவுக் சங்கர் அவர்கள் சிறையில் தாக்கப்பட்டதாக சொல்லியும் அவருக்கு மருத்துவ உதவி மருத்துவ சிகிச்சை கிடைக்கணும்னு சொல்லியும் ஒரு மனு போட்டிருந்தோம். அந்த மனு மீது நேற்று உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த உத்தரவின்படி இன்றைக்கி சவுக் சங்கர் அவர்கள் காலையில் ஒரு 10:30 to 11 மணிக்குள்ளே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் JM4 நடுவர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்றைக்கி அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே போய் அவருடைய என்ன நடந்துச்சுங்கிறத விசாரிச்சுட்டு அவருக்கு நடந்த எப்படி அடிபட்டுச்சு, எப்படி கையில் வீக்கம் வந்துச்சுங்கிறதெல்லாம் சொல்லி ரெக்கார்டு பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க. நம்ம முதல்ல சந்தேகப்பட்ட மாதிரியும் முதல்ல அவர் சொன்னதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். அடித்ததில் எனக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தார். அதுபடி பார்த்தீங்கன்னா வலது கையில் இந்த கட்டை வரலில் ஒரு ஃப்ராக்சரும் மணிக்கட்டில் முன்னாடி ஒரு ஃப்ராக்சரும் ஆகிருந்திருக்கு. லைட்டாக ஏர் கிராக் மாதிரியோ இல்லை ஏர் ஃப்ராக்சர் மாதிரியோ இருக்குது. எனிவே இட்ஸ் எ ஃப்ராக்சர். அதனால தான் அந்த வீக்கம், அந்த ஸ்வெல்லிங், அந்த பபுள் பிரஸ்ட்டு இதெல்லாமே ஆயிருந்திருக்கு. அதுக்கு எக்ஸ்ரே எடுத்து முடித்ததுக்கப்புறம் மாவுக்கட்டு போட்டிருக்காங்க. மாவுக்கட்டு போட்டு அதற்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு அதற்கான மருந்துகள் கொடுக்கப்பட்டு அவருக்கு மாவுக்கட்டு போட்டதுக்கப்புறம் தான் இப்போ ஹீ ஃபீல் வெரி ரிலீஃப்டு. இன்றைக்கி கோவை அரசு மருத்துவமனையில் போய் எடுக்கப்பட்ட சிகிச்சைக்கு அப்புறம் தான் அவர் மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தது. ஆக்சுவலாக அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தார். இந்த அடிபட்டதுனால ஃப்ராக்சருக்கான எக்ஸ்ரே எடுக்கலை, அந்த கட்டு போடலைங்கிறதுனால ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தார். அந்த மன அழுத்தத்திலிருந்து இன்றைக்கி கொஞ்சம் விடுபட்டிருக்காப்புல. கட்டு போட்டதுக்கப்புறம் ஹி ஃபீல்ஸ் பெட்டர். அந்த ஃப்ராக்சர் இருக்குது அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் ஹைகோர்ட்டில் ரெக்கார்டு பண்ணிவிட்டு இன்றைக்கி அவங்க தாயார் தாக்கல் செய்திருந்த ஆட்கொணர்வு மனுவில் இந்த டிஎல்எஸ்ஏ போயிட்டு வந்த ரிப்போர்ட்டை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு JM4 நீதிபதி அவர்களே அதில் என்கொயரி பண்ணதுனால மருத்துவ உதவிக்காக அவர் ஜிஹெச்சுக்கு போயிருக்கிறதுனால இந்த ரிட் பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் ஒரு அப்சர்வேஷனோடு அது க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் இது வரைக்கும் அவருக்கு சம்மன் சர்வ் பண்ணது 5 வழக்கு மொத்தம். கோயம்புத்தூரில் 1, தேனியில் 1, இன்றைக்கி மெட்ராஸில் 2 வழக்குக்கு அவருக்கு கைது குறிப்பானை கொடுத்துருக்காங்க. திருச்சி 1, 2 சென்னை கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தம் இது வரைக்கும் 5 வழக்குகளுக்கான கைது அவர் செய்யப்பட்டிருக்கார். கோவை 1, தேனி வழக்கில் 2, திருச்சியில் 1, 3, சென்னையில் 2 சைபர் கிரைம் மொத்தம் 2, மொத்தம் 5 வழக்கில் அவருக்கு இது வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கார். நீங்கள் அவர் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, அவரை இரவு அதிகாலை 1:30 மணிக்கு அவரை கைது பண்ணிட்டாங்க. கஞ்சா கைப்பற்றப்பட்டதாக சொல்கிறதெல்லாம் 8 மணி, வெடிய காத்தால் 8 மணிக்கு மேலே. அவர் கைது செய்யப்பட்டு 7 மணி நேரம் கழித்து தான் அந்த கஞ்சா அந்த கார்லேருந்து எடுத்ததாக சொல்கிறாங்க. அதை நம்ம இப்போ டீட்டெயில்டாக போனோம்னா கேஸ் நடத்துகிற மாதிரி ஆயிரும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை அரெஸ்ட் பண்ணும்போது எல்லாம் செக் பண்ணி என் ரூம் எல்லாம் சர்வே பண்ணி எல்லாமே ஆஃப்டர் ஸ்க்ரீனிங் பண்ணி தான் அவருடைய ஃபோனு லேப்டாப்பெல்லாம் சீஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அது எல்லாத்தையுமே செக் பண்ணியிருக்காங்க. அது நாம் சொல்லலை, ரெக்கார்டு இருக்குது. அந்த ரெக்கார்ட்ஸ் காப்பீஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் அவங்க சொல்கிறது தவறு அப்படிங்கிறத கோர்ட்டில் உறுதியாக நிரூபிக்க முடியும் அவர்னால. அதை நம்ம ரெக்கார்ட்ஸ் படித்து கோர்ட்டில் படிக்கிற கொடுத்தாங்க. நம்ம நேற்று சொல்லியிருக்கோம். அந்த குழு போய் சண்முகவேல் தலைமையில், அதாவது டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியோடைய சீஃப் டிஃபென்ஸ் கவுன்சில் மிஸ்டர் சண்முகவேல் தலைமையில் போன குழு கிட்ட சவுக் சங்கர் அவர்கள் நான் சிறையிலே தாக்கப்பட்டதாக ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கார். அப்படி அந்த வாக்குமூலம் அவர் கொடுத்துருக்கிறாருங்கிறது அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கு. 2வது, அந்த ரிப்போர்ட்டில் அவர் பார்த்ததில் கையில் வீக்கம் இருக்குது, காயங்கள் இருக்குது, கொப்பளம் இருக்குதுன்னு அவர் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காரு. இது குறித்து ஜெயில் டாக்டர்கிட்ட என்ன காரணத்துக்காக இந்த வீக்கம் வந்திருக்கு, எந்த காரணத்துக்காக இந்த கொப்பளம் வந்திருக்குன்னு கேட்கும்போது அவர் நேரடியாக பதில் சொல்ல மறுத்துட்டதாகவும் அதனால் ரிட்டர்னில் எழுதி கொடுங்கன்னு அவர் கேட்டு வாங்கி கோர்ட்டில் தாக்கல் செய்திருக்கிறதாகவும் அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. அந்த ரிப்போர்ட் இன்னைக்கு ஹைகோர்ட்லையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு.